வந்துட்டாரு. போட்டேங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம்னா, டிவிகே தலைவர் விஜய் 2026 அரசியலில் முன்னிலையில் இருக்கார். அதுக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கி நடந்த ஒரு நிகழ்வு. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் முஸ்தபா டிவிகே கட்சிக்கு 2026 எலெக்ஷனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது இஸ்லாமியர்கள் விஜய் பக்கம் போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ப்ளஸ் தான். ஏன்னா ஆளுங்கட்சி திராவிட கழகங்கள் எப்பொழுதுமே இஸ்லாமியர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்ததே கிடையாது. எப்பொழுதுமே தன்னுடைய வாக்கு வங்கிக்காக அவங்கள அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. இதுதான் பெரும்பாலும் நடக்கிற நிகழ்வு. அதனால் இன்றைக்கி நடந்த இந்த நிகழ்வு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதை உண்மையிலே பாராட்டணும். விஜய் 2026 எலெக்ஷனில் ஒருபடி முன்னாடி போயிட்டுருக்காரு. அதே டயத்தில் ரொம்ப பேருடைய கமெண்ட் என்னென்னா, ஏன் இவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணவே தேவையில்லை. எதுக்குன்னா, என்ன பேச போகிறாரு? நாளைக்கு ஆட்சிக்கு வரணும், அதுக்கப்புறம் நல்லது பண்ணணும். இவ்வளோ தானே ஒரு கட்சியோட முக்கியமான வேலையாக இருக்கும். அதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அவருடைய நோக்கம் சினிமாவில் முதன்மையில் இருந்திருக்காரு. அதை முடிச்சுட்டு இப்போ அரசியலுக்கு வராரு. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இங்கேயும் அவர் ஃபஸ்ட்டு வருவார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நம்ம விஜயகாந்த் வரும்போது என்ன ஆதரவு கொடுத்தோமோ அதே ஆதரவு தான் விஜய்க்கும் கொடுக்குறோம். விஜயகாந்த் என்றைக்கு ப்ரெஸ் மீட் சந்தித்தாரோ அப்போலேருந்து தான் அவருடைய அழிவே ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த ப்ரெஸ் மீட் வரும்போது பத்திரிகையாளர்களில் உள்ள சில சமூக விரோதிகள் அவங்க எல்லாம் தவறான கேள்வி, குண்டக்க கேள்வி கேட்டு அவரை நமக்கும் அவருக்கும் உள்ள தூரத்தை அதிகப்படுத்துகிறாங்க. அதனால தான் அவரை இழந்தோம். இறந்ததுக்கப்புறம் ஆதரவு தெரிவித்தோம். இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய இழப்பு. கேப்டன் அவரை இழந்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய இழப்பு. அதுக்கப்புறம் விஜய் வந்திருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் விஜயை யாரும் கைவிட்டக்கூடாது. அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அவர் அரசியலுக்கு வரட்டுமே. அரசியல் வர்றது என்ன, போட்டி தானே, வேறு என்ன இருக்குது? யார் வந்தால் நல்லது பண்ணணும். இவங்களாம் அவங்களாம் பார்ப்போம். திராவிட கட்சிகள் இவங்களாலும் ஆண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்பிக்கை சீமான் மேலே இருந்துச்சு. சீமான் என்ன பண்ணிட்டார்? நேராக போயிட்டு பெரியாரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். பெரியாருங்கிறவர் திராவிட கழகங்களுக்கு ஒரு மையப்புள்ளி. அவரை தொடுறது எப்போதுமே தவறு தான். பெரியார் என்ன பண்ணார், கெட்டது பண்ணார், அதுன்னு சீமான் திட்டுறாரு. அது தவறு. பெரியாரும் நல்லது பண்ணியிருக்காரு. அந்த நல்லது மட்டும் எடுத்துக்கிறோம், கெட்டதை எடுத்துக்கிறோங்கிற அவசியமே நமக்கு கிடையாது என்றைக்குமே. அந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது சீமான் விஜயை திட்டுறதே தவறு. இப்போ ஏன்னா அவருடைய ஓட்டு வங்கி கம்மியாங்கிறதுனால திட்டுறாரு. திட்டவே கூடாது. ஏன்னா விஜயனுடைய கட்சியும் சீமானுடைய கட்சியும் தமிழ் தேசியம் சார்ந்தது தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பின்னாடி 2 பேர் சேர்ந்து பயணிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் பேசுகிற சில தகாத வார்த்தைகள் டிவிகேக்கு இவர் மேலே ஒரு எரிச்சலை உண்டு பண்ணும். அதே நேரத்தில் விஜய் என்ன பண்ணணும்னா, முடிஞ்சளவு சீமானோட கருத்தியல் மோதலை விட்டுட்டு தனக்கு எதிரியான திமுகவோட மோதுறது தான் சரியாக இருக்கும். எந்த ஒரு சின்ன கேள்விக்கு கூட சீமானுக்கு விஜய் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி போனால் 2026 எலெக்ஷனில் விஜய்க்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். அது வரைக்கும் அவர் ப்ரெஸ் மீட்டையும் சந்திக்கக்கூடாது. தன்னுடைய வேலை என்னவோ அதை சைலண்டாக பண்ணிட்டு போகிறது தான் அவருக்கு மிக சிறப்பாக இருக்கும். அப்புறம் ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க, பிரசாந்த் கிஷோர் ஏன் இவருக்கு தேர்தல் வியூவராக இருக்கார் அப்படிங்கிறது. விஜய் எல்லா கிராமங்களிலுமே தெரிஞ்ச ஒரு முகம். அவருடைய முகம் எல்லாருக்குமே தெரியும். அதுதான் அவருடைய ப்ளஸ். ஆனால் தேர்தல் வியூங்கிறது எங்கே ஆண்கள் பெண்கள் அதிகம், எந்த ஊரில் விஜய் ஜெயிப்பார் அப்படிங்கிற இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது விஜயோட பிரசாந்த் கிஷோருக்கு இது நல்லா தெரியும். அதனால தான் பிரசாந்த் கிஷோர் விஜயோட சேர்ந்து மறைமுகமாக ஒரு வகையான சப்போர்ட்டை கொடுக்குறாரு. யார் மூலம்? ஆதவ் அர்ஜுன் மூலம். அதனால் விஜய்க்கு இது பலம் தான், பலம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது விஜய் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே தெரிஞ்ச முகம். அது ஒரு ப்ளஸ். அவர் நல்லது பண்ணுவாரா பண்ண மாட்டாராங்கிறத ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்று வேணும்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கணும். திராவிட கழகங்களை அப்போ என்ன பண்ணணும்னா, விஜய் என்ன முன்னெடுக்கிறாரோ அதை தானே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திராவிட கழகங்கள் தனது ஆட்சியை தக்க வச்சுக்கலாம். இதுதான் இதில் உள்ள ஒரு முக்கியமானது. ஆனால் இன்றைய நிலவரம், இன்றைக்கி உள்ள நிலவரம் என்னென்னா, தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் முஸ்தபா இன்றைக்கி போயிட்டு டிவிகே பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை போய் சந்தித்து தன்னுடைய ஆதரவை 2026 தன்னுடைய ஆதரவை அந்த கட்சிக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. இது 2026 எலெக்ஷனில் டிவிகே
ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டுருக்காங்கிறத காட்டுது. இது மிகப்பெரிய மாற்றத்தை கூட உருவாக்கலாம். போக போக மற்ற கட்சிகள் வந்து சேர்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இதில் இருக்குது. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். நன்றி.